ஹாய். ஈரான் கவர்மெண்ட் இப்போ கிரிப்டோ சம்பந்தமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா வணிக கப்பலுமே ஹார்முஸ் சேஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸை நீங்க எடுத்தாகணும். அப்படி நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கரன்சி பே பண்ண வேண்டியதில்ல. நீங்க பிட்காயினா தான் பே பண்ணி இந்த இன்சூரன்ஸ் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஈரான் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, சர்வதேச கடல் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டுமே அதாவது எந்த நாடுமே பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை கிராஸ் பண்ணக்கூடிய வணிக கப்பல் கிட்ட டோல்கேட் ஃபீஸ் வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா சர்வதேச கடல் சட்டம். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நான் டைரக்டா நீ சுங்க கட்டணம் வசூல் பண்ணாதானே நீ இப்படி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்முஸ் சேஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வணிக கப்பல்லாம் கிராஸ் பண்ணும்போது எங்களுடைய கவர்மெண்ட் வந்து அதை சோதனையிடாது, தலையிடாது. இதுக்கு வந்து எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாது. அதுக்கு நீங்க இந்த இன்சூரன்ஸை எடுத்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஈரான் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. நிறைய கம்பெனிகளுமே வந்து இந்த ஹார்மஸ் சேஃப் இன்சூரன்ஸை பிட்காயின் வந்து கட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிரிப்டோட வளர்ச்சியை கட்டுது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருந்தாலுமே இன்னொரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு அதை வந்து தட்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, கிரிப்டோ தான் ஃபியூச்சராக இருக்க போது நான் சொல்கிறேன், நமக்கு எங்களுடைய காயின் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேல்யூவில் போய் நிற்கும். ஏன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி 10 வருஷமா மக்களை ஏமாற்றி நிறைய கம்பெனி வந்து தன்னுடைய காயின்களை வித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த காயினோட ஓனர் யாருன்னு கேட்டால் எவனும் முழுசாக சொல்ல மாட்டேங்கிறான். அந்த காயினில் என்னடா ப்ராஜெக்ட்னு கேட்டால் இன்னும் முழுசாக சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்டா 10 வருஷமா உங்களோட காயினோட விலை ஏறல, அப்படியே தான் இருக்குது, 5 ரூபாய்க்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குன்னா அதுக்கும் எவன்கிட்டயும் பதில் இல்லை. ஆனால் வந்து மக்கள்கிட்ட நிறைய வடை சுட்டு வித்துட்டு இருக்கிறான் அந்த மாதிரியான கம்பெனிலாம். ஸோ கிரிப்டோ தான் ஃபியூச்சராக இருக்க போகுது அப்படிங்களே எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா போன ஒரு 2-3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 49 ஸ்டேட்லையுமே கிரிப்டோ கரன்சிக்கு டெபிட் கார்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான கிரிப்டோ சார்ந்து நிறைய முன்னெடுப்புகள் நிறைய கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய ரெகுலேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைநெட்வொர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி 10 கோடி பேருக்கு மேலே வந்து மைனிங் கம்யூனிட்டியே வச்சிருக்காங்க. பிட்காயினுக்கு அந்த அளவுக்கு மைனிங் கம்யூனிட்டி கிடையாது. இவங்க 200 நாடுகளுக்கு மேலே 10 கோடி பேருக்கு மேலே இந்த காயின் வந்து மைனிங் பண்ணுறாங்க. இதில் வந்து அவ்வளோ அருமையான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த கரன்சியோட விலை ஃபியூச்சரில் ஏறப்போகுது அப்படிங்கிறதுக்குண்டான ஆதாரப்பூர்வமாக நிறைய தகவல்களை பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கிறேன். குறிப்பாக அந்த ஓனர் யார், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோஸில் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த காயினை மைனிங் பண்ண கற்றுக்கணும் ஆசை இருந்தால் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு மறக்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த காயினை எப்படி மைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கற்று தரேன். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரியான நல்ல ப்ராஜெக்ட் தான் ஃபியூச்சராக இருக்க போகுது. ஆனால் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி காயின்களை விற்று தள்ளிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள்கிட்ட கொஞ்சம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையை கேட்டுக்கிறேன். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பை.